வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜாவா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்கேப்சுலேஷன் என்ன பார்த்தோம், அது ஜஸ்ட் கான்செப்ட் தான். எப்படி வந்து இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட் ஆப்ஜெக்டில் ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷனா என்னன்னு பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷனா என்னென்னா, காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை ஈஸியாக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். சிக்கலான ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தை தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். அதை வந்து எப்படி ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ரியல் எக்ஸாம்பிள் நான் எப்போ உங்களுக்கு சொல்லுவேன்னா, இன்டர்ஃபேஸ் அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்லாம் வரும்போது நான் அந்த ரியல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுப்பேன். நான் இப்போது நான் தரேன் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி நம்ம ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது. ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ஷன் டெஃபினிஷன் இதுதான். காம்ப்ளெக்சிட்டியை வந்து சிம்பிளாக நம்ம கொடுக்கறது அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ரியல் லைஃப்பில் சில எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி ப்ரிப்பரேஷன் எடுத்துருந்தேன். காஃபி ப்ரிப்பரேஷன் ரெண்டு விதமாக காஃபி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒன்று மேனுவல், இன்னொன்று வந்து ஆட்டோமேட். ஓகேங்களா? மேனுவலில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு, எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும், எவ்வளோ காஃபி பவுடர் ஆட் பண்ணணும், எவ்வளோ மில்க் ஆட் பண்ணணும், எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு காஃபியை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து யூஸரை ரொம்ப வேலை வாங்குறீங்க, அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்களே பண்ணுறாங்க, பண்ணி கடைசியாக காஃபின்ற ஒரு பொருளை அவங்களால தயாரிக்க முடியுது. இதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் கிடையாது. இப்போது வெண்டிங் மிஷின், காஃபி வெண்டிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் காஃபி வெண்டிங் மிஷினில் போய்ட்டு காஃபின்ற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு காஃபி வந்து கப்பில் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? ஆனால் அந்த காஃபி வெண்டிங் மிஷினுக்குள்ளே காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராமை உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் அதை பார்த்துக்குது. நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே தேவை. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுலாம் நம்ம ஸ்டடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு பட்டனை கிளிக் பண்ணுமா காஃபி வந்துமா, காஃபியை குடிச்சோமா, அவள் தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு வேலை பண்ணுறதுக்கு அந்த வேலையை எப்படி யூஸர் ஈஸியாக முடிக்கலாம்ன்ற ஒரு வழியை நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா? காஃபி வெண்டிங் மிஷின் மூலமாக ஒரு காஃபி ப்ரிப்பரேஷன் என்ற ஒரு செயலை ரொம்ப ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுது. இதுவே மேனுவல் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் தெரியணும். ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான காஃபியை பண்ண முடியும். இதுக்கு பேர் அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லை. இதே மாதிரி ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிக்கலான விஷயங்களை நம்ம வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் அதில். ஓகேவா? அதை போக நம்ம பார்ப்போம். அது கோர் ஜாவா, த்ரூ அவுட் கோர் ஜாவாவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வரும், அதை நமக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது நம்மளோட எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் ஒரு சிம்பிளாக ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம உருவாக்குறன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா செட் ஸ்டூடெண்ட், கெட் ஸ்டூடெண்ட் சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. செட் ஸ்டூடெண்ட்டுடைய வேலை வந்து இன்புட்டை வாங்கிறது. கெட் ஸ்டூடெண்ட் வந்து இன்புட் பண்ண பிறகு என்ன இன்புட் பண்ணாங்களோ அதை பிரிண்ட் பண்ணுறது. இதுதான் வேலை. ஓகேங்களா? இது எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் போய் என்ன பண்ணுறேன், இதுக்கான ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் டாட் செட் ஸ்டூடெண்ட்னு சொல்லி இந்த யூசர் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், அப்புறம் லொக்கேஷன், அட்ரஸ் பாஸ் பண்ணுறேன். அதை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், சுரேஷ் ஒபிஜே டாட் கெட் ஸ்டூடெண்ட் சொன்ன பிறகு இந்த டேட்டா அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே வந்து 3 ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ இது எப்படி சிம்பிளாக நான் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன், இந்த கெட் ஸ்டூடெண்ட் அப்படியே இங்கே இருந்துட்டு போட்டோம், எதுவுமே பண்ணல. இந்த செட் ஸ்டூடெண்ட் சொன்ன உடனே ஐ வாண்ட் டு பிரிண்ட் திஸ் வேல்யூ, இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளாக நான் இங்கேயே நான் கால் பண்ணிடுறேன், கெட் ஸ்டூடெண்ட், இங்கேயே கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை கால் பண்ணாலே போதும், நான் இது இன்புட்டை வாங்கி அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக இதை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அப்படியே கமெண்ட் பண்ணுறேன், திருப்பி அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிடுறேன்.
லாஃப்ட் லைன் அப்படியே கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ண போகிறேன். ரன் ஆஃப் ஜாவா எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் செட் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு சிக்கலான விஷயத்தை வந்து எளிமையான மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ற கிளாஸை யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணணும்னா 3 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் முதல்ல. இப்போ வந்து 2 ஸ்டெப்பில் முடிச்சாச்சு. 2 ஸ்டெப்லேயே முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை இன்னும் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பில் கூட முடிக்கலாம். அது வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் நான் சொல்ல நினைக்கிறேன். நான் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் வரும்போது அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக அதை முடிக்கலாம். அதை நம்ம ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்டர். சிம்பிளாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் 2 மெத்தட் இருக்குது. இங்கே கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே இல்லை. எப்பயுமே ஒரு கிளாஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஜாவா கம்பைலர் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிறோம். நம்மளுக்கு உருவாக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நான் போகிறேன். காப்பி பாத். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனுக்கு போவோம். நம்ம இங்கே பின் டைரக்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கும். என்ன இருக்குது, என்ன வச்சுருக்கோம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் com.example.hoops com.example.hoops இதுதான் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ். ஓகேவா? இப்போ நான் போய் ஒரு கமாண்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்தே போயிடலாம். இங்கே போயிட்டு ஜாவா பி இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா பி ஸ்டூடெண்ட் சொன்னால் இந்த ஜாவா பி டூல் என்ன பண்ணோம், அந்த கிளாஸுக்குள்ளே இருக்க மெத்தட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இப்போ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் 3 வேரியபிள் இருக்குது, 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு வேரியபிள் காமிக்குது, ஏஜ்னு ஒரு வேரியபிள் காமிக்குது, அட்ரஸ்னு ஒரு வேரியபிள் காமிக்குதுங்களா. அது இல்லாமல் கெட் ஸ்டூடெண்ட் இருக்குது, கெட் ஸ்டூடெண்ட் இருக்குது, கெட் ஸ்டூடெண்ட் அப்புறம் செட் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் இருக்குது பாருங்கள், பப்ளிக் com.example.hoops.student. இதுக்கு பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணால் ஜாவா கம்பைல் பண்ணும்போது அதுவே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு தான் நம்மளால் இனிஷியலைஸே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிளில் ஸ்டூடெண்ட் சுரேஷ் ஆப்ஜெக்ட் இக்குள்ள நியூ ஸ்டூடெண்ட் இங்கே கால் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நீங்கள் எதை கால் பண்ணுறீங்கன்னா இதை தான் கால் பண்ணுறீங்க. இதான் நம்ம கால் பண்ணுறோம். ஓகேங்களா? அதையே கிரியேட் பண்ணிடுது, அதை நம்ம இங்கே கால் பண்ணிக்கிறோம். அப்படி கால் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான தேவையான மெமரி இன்ஸ்டன்ஸ்லாம் இந்த நியூ ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணி இங்கே அசைன் பண்ணுறோம். அப்போது இது வந்து மேண்டேட்ரி. இந்த ஸ்டூடெண்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மேண்டேட்ரி. ஓகேங்களா? எப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரே கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாவா கம்பைலர் வந்து ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிடுது. அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சுருக்கோம் எனக்கு இந்த லைனுடைய அர்த்தம். இது நம்ம எங்கே இது ஆக்சுவலாக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் இங்கே இல்லவே இல்லை, ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் அந்த பேராமீட்டர்ஸ் இங்கே எம்டி பேராமீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா? இது இல்லவே இல்லை இந்த டெஃபினேஷனில், பட் இங்கே யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னா, நம்ம கம்பைல் பண்ணும்போது ஜாவா கம்பைலில் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருது. அதனால தான் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் நான் கம்மி பண்ண போகிறேன். இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை இன்புட் பண்ணுறது அப்புறம் பிரிண்ட் பண்ணுறது, அது எப்படின்றத பார்ப்போம். இப்போது இந்த ஜாவா கம்பைலர் நம்மளுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுது. அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து வித்தவுட் பேராமீட்டராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வித் பேராமீட்டராக நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறேன். வித் பேராமீட்டர் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
பப்ளிக் void student பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. வாய்ட்லாம் கொடுக்கக்கூடாது. வாய்டு ஸ்ட்ரிங்கு இங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, வாய்டெலாம் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்டர் வந்து டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் மாதிரியே ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம நீங்கள் என்ன ப்ரோக்ராம் வேணால் எழுந்துக்கலாம். இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னென்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது எனக்கு ஸ்டூடெண்ட் வேல்யூவை இன்புட் பண்ணணும், அப்புறம் ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய இன்டென்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜாவா கம்பைலர் டிஃபால்ட்டாக வித்தவுட் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் தான் கிரியேட் பண்ணுது. இப்போ ஐ வாண்ட் டு கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர். இப்போ இதை அப்படியே எடுத்துன்னு போய் நான் இங்கே கொடுத்துட்றேன். இந்த பேராமீட்டர் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய கன்ஸ்ட்ரக்டரில் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபங்க்ஷன் மாதிரியே தான், பட் ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணாது, வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். பட் அப்படி பேராமீட்டர்லாம் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டரில். ஓகேவா. இப்போ கன்ஸ்ட்ரக்டரை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டெஃபினிஷனை அப்படியே இங்கே கொடுக்குறேன். இந்த டெஃபினிஷனை அப்படியே இங்கே கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவையே கிடையாது. ஓகேங்களா. அந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நான் தேவை கிடையாது. ஓகேவா. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ இருக்குது, ஸ்டூடெண்ட்ற கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர் இருக்குது. அப்புறமா ஒரு மெத்தட் கெட் ஸ்டூடெண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட் டேட்டா. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நான் வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கால் பண்ணால் பிரிண்ட் ஆகிடும். இப்போ இது எப்படி நம்ம கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எரர் அடிச்சிருச்சு பாருங்கள். ஸ்டூடெண்ட் சுரேஷ் ஓபிஜே நியூ ஸ்டூடெண்ட் எரர் அடிக்குது. அதே மாதிரி இங்கேயும் எரர் அடிக்குது. இது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த செட் ஸ்டூடெண்ட் மெத்தடையே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால எரர் சொல்லுது, இந்த மெத்தடே இல்லைன்னு. அதனால நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும். இந்த லைன் அப்படியே எடுத்துருவோம். லைனை எடுத்தாச்சு. அடுத்து இந்த இடத்துல எரர் அடிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சுரேஷ் ஓபிஜே நியூ ஸ்டூடெண்ட். இங்கே வந்து எம்டி பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நானே உருவாக்கியிருக்கேன். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அதனால் இது இந்த ஜாவா கம்பைலர் எக்ஸ்பெக்டிங் 3 ஆர்குமெண்ட் ஹியர். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி சுரேஷ் 40 தென் சென்னை. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமெண்ட்டில் சுரேஷ் பாஸ் பண்ணிட்டேன், ஏஜ் பாஸ் பண்ணிட்டேன், சென்னை லொக்கேஷன் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ எரர் போயிடுச்சு பாருங்கள். போட்ட பிறகு எரர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், இந்த கெட் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணுறேன். அதனால் இங்கே நம்ம திருப்பியும் எக்ஸ்பிளிசிட்டாக அதை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. இப்போ ஸ்டூடெண்ட் சுரேஷ் ஓபிஜே நியூ ஸ்டூடெண்ட்னு சொல்லி அதுக்குள்ளே 3 வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். 3 வேரியபிளையும் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். வேல்யூவை பாஸ் பண்ண உடனே என்ன ஆகும், அது இங்கே வரும். வேல்யூலாம் அசைன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மெத்தடை கால் பண்ணி உடனே பிரிண்ட் பண்ணிடும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா இதை. பாருங்கள், அதே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போது இந்த ஒரே லைனில் கொடுத்துட்டேன். இப்போது ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைனில் எழுத வேண்டிய ப்ரோக்ராமை ஒரு லைனில் கொடுத்துட்டேன். இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா. எவ்வளோ நம்ம வந்து காம்ப்ளெக்சிட்டியை ஹைட் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்படி தான் ஜாவாவில் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுவோம் நம்ம. ஓகே. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து எப்போ உங்களுக்கு சொல்லுவேன்னா, இன்டர்ஃபேஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை வச்சு இன்னும் நான் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் இதுதான் கான்செப்ட். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா. இந்த அப்ஸ்ட்ராக்ஷனை வந்து இன்டர்ஃபேஸ் வச்சும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே. இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே. அன்டில் தென் பை சுரேஷ் சைனிங் ஆஃப் நவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.